Hi students, நம்ம last classல அதாவது geographyல 4th chapter migration அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல பார்த்தீங்கன்னா types of migrationல என்னென்ன types இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். Internal migration என்ன, international migration என்ன, seasonal migration என்ன, long term migration, short term migration, voluntary migration இதெல்லாம் பார்த்தோம். So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா migrationோட consequences என்ன, அர்பனைசேஷன்னா என்ன, அந்த அர்பனைசேஷனுக்கு காசஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்பெக்டில் இன்றைக்கி கிளாஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 116 அதாவது 116 இருக்குது. கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன். Migration affects both the areas of origin of migration and areas of destination. ஸோ இந்த மைக்ரேஷன் வந்துட்டு ரெண்டையுமே அஃபெக்ட் பண்ணும். அதாவது வந்துட்டு அது எந்த இடத்துல இருந்து அது தொடங்குச்சோ அந்த இடத்துல இருந்து அவங்க அந்த பீப்புள்ஸ் வந்து எந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகி ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறாங்களோ இந்த ரெண்டு ஏரியாவையுமே வந்துட்டு இந்த மைக்ரேஷன் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணதா சொல்கிறாங்க. மைக்ரேஷன் அஃபெக்ட்ஸ் both the areas of origin of migration and the areas of destination. The following are the major consequences of migration. So migration oda consequences வந்துட்டு 4 இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா demographic consequence, social consequence, economic consequence and environmental consequences ன்னு சொல்லிட்டு 4 consequences இருக்கு. So first என்ன பார்க்கலாம்னா demographic consequence அப்படின்னா என்ன? It change age and sex composition of the people. Migration females after their marriage leads to decline in sex ratio in the source of regions and increase the gender ratio in the region of destination. So வந்துட்டு ஒரு demographic migration அப்படிங்கிறது எதை சேஞ்ச் பண்ணுனா ஏஜ் அண்ட் ஜெண்டர், அந்த பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட ஏஜையும் ஜெண்டரையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஃபீமேல்ஸ் வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு அவங்க வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகி போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துலேருந்து மைக்ரேட் ஆகி போகிறாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த பாப்புலேஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், அந்த ஜெண்டரோட பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகும். எந்த இடத்துக்கு அவங்க மைக்ரேட் ஆகி போய் ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறாங்களோ அந்த டெஸ்டினேஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜெண்டரோட பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாகும். அதான் சொல்கிறாங்க. Migration of females after their marriage leads to decline in the gender ratio in the source region and increase the gender ratio in the regions of destination. The migration of male workers in search of job decreases the independent population of the source regions which increases the dependency ratio. ஸோ வந்துட்டு மேல் ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு மைக்ரேட் ஆகாங்க. எதுக்காக? ஜாப்ஸை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறக்காக மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ இதனால என்ன டிக்ரீஸ் ஆகும்னா பாப்புலேஷனோட இண்டிபெண்ட் வந்துட்டு அந்த சோர்ஸ் அவங்க எங்கேருந்து மைக்ரேட் ஆகி வராங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட இண்டிபெண்ட் வந்துட்டு பாதிக்கும். அதே மாதிரி எங்கே இன்க்ரீஸ் ஆகும்னா அவங்களோட டிபெண்டன்சி ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்சிக்வன்சஸ் டெமோகிராஃபிக் கான்சிக்வன்ஸ், இட் சேஞ்சஸ் ஏரியா அண்ட் ஜெண்டர் காம்போசிஷன் ஆஃப் எ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனோட ஏஜ் அண்ட் ஜெண்டர் காம்போசிஷனை இது வந்துட்டு சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்சிக்வன்சஸ். ஸோ சோஷியல் கான்சிக்வன்சஸ்னு பார்க்கும்போது த மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் different regions towards an urban or leads to the formation of plural society. ஸோ வந்துட்டு ஒரு அர்பன் ஏரியாவை நோக்கி பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட் ரீஜன்ஸ்லேருந்து பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த அர்பன் ஏரியாஸை நோக்கி வராங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சொசைட்டி வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் த பீப்புள் to come out of the narrow mindedness and people become generous. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளுக்கு இருக்கக்கூடிய நேரோ மைண்டட், அதாவது ஒரே கோணத்தில் தான் பார்ப்பாங்க, எல்லா கோணத்துலையும் பார்க்க மாட்டாங்க, ஒரே கோணத்தில் தான் பார்ப்பாங்க. அந்த மைண்ட் செட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பீப்புள் வந்துட்டு ஜெனரஸ் ஆகாமல் பீப்புள் பிகம் ஜெனரஸ்னஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் கான்சிக்வன்சஸ் சோஷியல் கான்சிக்வன்சஸ்.
ஸோ பீப்புள் மைக்ரேட் ஆகிறதுனால டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு அர்பன் ஏரியாஸை நோக்கி மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ப்ளூரல் சொசைட்டி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ளூரல் சொசைட்டி ஃபார்ம் ஆகும்போது பீப்புள்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேரோ மைண்டட் செட்டப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஜெனரஸாகவும் ஆவாங்கங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்சிக்வன்ஸ் தேர்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ். The migration of more people from overpopulated to underpopulated regions results in the imbalance of the resource population ratio. ஸோ பீப்புள்ஸ் வந்துட்டு அதாவது அதிகமாக ஓவர் பாப்புலேஷனில் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக லெஸ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி வராங்க அப்படின்னா அது வந்துட்டு இம்பேலன்ஸ் பண்ணும். அதாவது வந்துட்டு அந்த பாப்புலேஷன் ரேஷியோவை வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். In some cases the regions of over and underpopulation may become the regions of optimum population. ஸோ சில கேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பாப்புலேஷன் அண்ட் அண்டர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாமே ஆப்டிமம் பாப்புலேஷனுக்கு வர சான்சஸ் இருக்குது. மைக்ரேஷன் மே இன்ஃப்ளூயன்சஸ் த occupational structure of the population of an area. ஸோ இந்த மைக்ரேஷன் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னா அந்த அவங்களோட ஆக்குபேஷன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சரிலையும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். Through this, it will clearly affect the economy of the region also. ஸோ இதனால அந்த ரீஜனோட எக்கானமியும் வந்துட்டு இதை அஃபெக்ட் பண்ணும். Brain drain is a consequence of migration. Brain drain refers to the migration in which skilled people from economically backward countries move to the developed countries in search of better opportunities. ஸோ brain drain அப்படிங்கிறது வந்து இந்த மைக்ரேஷனோட கான்சிக்வன்ஸ். ஸோ பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறது என்னென்னா நல்ல ஸ்கில் அந்த பீப்புளுக்கு வந்து எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும், ஸ்கில்டு பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் வந்து எக்கானமியாக அவங்க ரொம்ப பின்தங்கிய ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்ன எதுக்கு ஆசைப்படுவாங்க, நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நோக்கி அவங்க வந்துட்டு மைக்ரேட் ஆவாங்க. ஸோ அதனால ஒரு கண்ட்ரி வந்துட்டு எக்கனாமியாக வீக் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. Eventually, this leads to backwardness in source region. This is called backwash effect. ஸோ இதனால அந்த சோர்ஸ் ரீஜன் அவங்க எங்கேருந்து அவங்களோட பிளேஸ் எந்த பிளேஸ்லேருந்து அவங்க மைக்ரேட் ஆகி போகிறாங்களோ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஒரு பேக்வேர்ட்னஸாக இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா பேக்வாஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். இதான் வந்துட்டு எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ். தேர்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ். Large scale movement of people from rural to urban areas causes overcrowding in cities and puts heavy pressure on resources. So large scale movement அதாவது வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு ரூரல் ஏரியாஸ் அதாவது வில்லேஜ் ஏரியாஸ்லேருந்து அர்பன் ஏரியாஸ் அதாவது வந்துட்டு சிட்டி ஏரியாஸ்க்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ இதனால சிட்டிஸில் வந்துட்டு ரொம்ப ஓவர் க்ரௌடிங் அதாவது ஹியூஜ் பாப்புலேஷன் ஆகிடுது. ஸோ அதனால அங்கே அந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸில் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இட் லீட்ஸ் டு ரேப்பிட் க்ரோத் ஆஃப் சிட்டிஸ். ஸோ அதனால சிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப குயிக்காகவே ரேப்பிடாகவே க்ரோ ஆகிடும். த ஓவர் பாப்புலேஷன் இன் அர்பன் ஏரியாஸ் leads to the pollution of air, water and soil. ஸோ வந்துட்டு அந்த அர்பன் ஏரியாஸ் வந்துட்டு பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய லேண்ட், அங்கே இருக்கக்கூடிய வாட்டர், அங்கே இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே வந்துட்டு பொல்யூட் ஆகும். Scarcity of drinking water, lack of space for housing, traffic congestions and poor drainage are the common environmental problems prevail in urban areas. ஸோ அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஹவுசிங் தங்கருக்கு வந்துட்டு வீடு கிடைக்காது, நிறைய டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே புவராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. The lack of space for housing and the rising of land cost lead to the formation of slums. ஸோ வந்துட்டு அந்த ஹவுசிங் நம்ம தங்கருக்கு ஸ்பேஸ் இல்லாதனாலையும் அப்படி இருக்கும்போது அந்த லேண்ட் காஸ்ட் வந்துட்டு ரைஸ் ஆகிறதுனாலையும் ஸ்லம் ஏரியாஸ் அதாவது வந்துட்டு சேரி பகுதிகள் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன் பார்க்கும்போது 4 கான்சிக்வன்சஸ் இருக்குது. டெமோக்ராஃபிக் கான்சிக்வன்சஸ், சோஷியல் கான்சிக்வன்சஸ், எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ்னு. ஸோ சோஷியல் கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அது என்ன சேஞ்ச் பண்ணுன்னா ஒரு பாப்புலேஷனோட ஏஜ் அண்ட் ஜெண்டர் காம்போசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணும்.
சோஷியல் கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பீப்புள் கிட்ட அந்த ப்ளூரல் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி பீப்புள்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அந்த நேரோ மைண்டட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்துட்டு அது வந்து வெளியே கொண்டு வரும். எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமியாக வந்துட்டு பேக்வேர்ட் பின்னாடி போகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய லார்ஜ் மூமெண்ட் பீப்புள்ஸ் வந்துட்டு ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாஸுக்கு போகும்போது அந்த அர்பன் ஏரியாஸில் ஓவர் க்ரௌடிங் அதிக பாப்புலேஷன் வருது. ஸோ அதனால அந்த சிட்டிஸ் வந்துட்டு ரேப்பிடாக க்ரோ ஆகுது. ஸோ அந்த சிட்டிஸில் ஓவர் பாப்புலேஷனில் இருக்கிறனால ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கேசிட்டி வருது. அங்கே இருக்கக்கூடிய ஏர் வந்துட்டு பொல்யூட் ஆகுது, சாயில் பொல்யூட் ஆகுது. அதே மாதிரி ஹவுசிங்க்கு வந்துட்டு லேண்ட் கரெக்டான ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப பூராக இருக்கும். ஸோ இதனால இந்த அர்பன்ஸ் ஏரியாஸில் வந்துட்டு ஸ்லம் ஏரியாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ். ஸோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன் கேட்கும்போது டெமோகிராஃபிக் கான்சிக்வன்சஸ் எழுதணும், சோஷியல் கான்சிக்வன்சஸ் எழுதணும், எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன். Urbanization refers to the process in which there is an increase in the proportion of population living in towns and cities. Urbanization அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா process in which there is an increase in proportion of population. பாப்புலேஷனோட ப்ரொப்போர்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டபுளாக வந்துட்டு அங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ urbanization refers to the process in which there is an increase in the proportion of population living in towns and cities. Next பாருங்க causes of urbanization. இந்த urbanizationக்கு causes என்ன? Urbanization is driven by 3 factors. So 3 factors இருக்கு. Natural population growth, rural to urban migration and the reclassification of rural areas into urban areas. ஸோ வந்துட்டு இந்த 3 ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே பாப்புலேஷன் க்ரோத் ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ரூரல்லிருந்து அர்பனுக்கு மைக்ரேட் ஆகி போகிறவங்க அதான் சொல்கிறாங்க ரூரல் அண்ட் அர்பன் மைக்ரேஷன் ஒரு ஃபேக்டர். அண்ட் அந்த ரூரல் ஏரியாஸை வந்துட்டு அர்பன் ஏரியாஸை வந்துட்டு ரீக்ளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து அர்பனைசேஷனுக்கு காரணமாக இருக்குது. ப்ரெசன்ட் டே அர்பனைசேஷன் இன்க்ளூட்ஸ் சேஞ்சஸ் இன் டெமோகிராஃபிக்ஸ், லேண்ட் கவர், எக்கனாமிக் ப்ராசஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜியாகிரபிக் ஏரியா. ஸோ வந்துட்டு ப்ரெசன்ட் டே அர்பனைசேஷன் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியோமார்பிக்ஸில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்குது, லேண்ட் கவரில் சேஞ்சஸ் இருக்குது, எக்கனாமிக்கில் ப்ராக்ரஸில் சேஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி ஜியோகிராஃபிக் ஏரியாவில் வந்துட்டு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் மைக்ரேஷனோட கான்சிக்வன்சஸ் அண்ட் அர்பனைசேஷன்னா என்ன, அந்த அர்பனைசேஷனோட காசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் வேர்ல்டு அர்பனைசேஷன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.